காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. ஏய் போடி, நீ சொல்லி கொடுக்கறத கேட்டா நான் ஒரு மேத்ஸ் ப்ரொஃபஸர்ங்கறதே மறந்து போயிடுறேன். அந்த அளவுக்கு எனக்கு மேத்ஸே மறந்து போகுது. என்ன தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது பாடம் எடுக்கிறேன்னு மட்டும் வராத. அப்படியே தலை சுத்துது. எங்க சுத்துது? அப்பவும் விட மாட்டேங்கிற பாத்தியா? நீ நான் சாரி கிட்ட இருந்த போட்டோவை ஸ்டேட்டஸ் போட்டுருந்தாலாம். ஆமா. யாரெல்லாம் அத பாத்துக்காங்க? நிறைய பேர் பாத்துருக்காங்க. ஐயா சொல்லுங்க, யார்ட்ட பாத்துக்காங்களா? உன் இனியாத்த பாத்துட்டு ஹார்ட் கொடுத்துருக்காங்க. அப்பனா இத அப்பா மாமா பாத்துருக்காங்களா? உன் அன்பு மாமாவும் பார்த்து ஹார்ட் கொடுத்துருக்காரு. ஒரு நாள் முடியட்டோண்டி, யாரெல்லாம் பாத்துருக்கான்னு உனக்கு காமிக்கிறேன். காபி குடிச்சீங்களா? அவன் இந்த ரூமுக்கு வரதே வழக்கமா வச்சிருக்கான். அவன் வரும்போதெல்லாம் காபி குடிச்சீங்களான்னு கேக்குறத நீயே விட மாட்ட. ஸ்னோ தங்கம், என்ன ஒண்ணு உங்க அப்பா கீழே கூப்பிட்டு இருக்காரு. மித்ரன் தான் கூப்பிடுறாரு. அது அவர் என்னமோ கடைக்கு போறாராம், அதுவும் பைக்ல போறாராம். ஒருவேளை உன்னை கூட்டு போறதுக்காக கூப்பிட்டுருப்பாரோ என்னமோ. ஏன்னா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? உன் போக்குல வர ஏதாவது சொல்லி குழந்தைய துரத்துற. எதுக்கு இப்ப ஸ்னோ துரத்துன? இப்ப எதுக்கு வெளியே போகுது? வெளியே போறான்னு பார்த்தா டோர் லாக் பண்றான். இது என்ன உன் மாமியார் வீடா? உன் இஷ்டத்துக்கு வர, உன் இஷ்டத்துக்கு போற, உன் இஷ்டத்துக்கு பை பிடிச்சு மேல வர, மேல இருந்து கீழே குதிக்கிற. என்னடா நினைச்சிட்டு இருக்க? வர்ற குழந்தைய துரத்துற. நானா உன் பொண்டாட்டியா? இந்த கையால அப்படியே இழுத்தேன்னு வச்சுக்கோ, மவளா 5 விரல் தடமா அப்படியே உன் கண்ணத்துல இருக்கும். என்ன எதுக்கு கோவமா கத்துற வந்து? மித்ரா, என்ன அலைய விடுறதானே? ஒன்னு நான் எதுக்கு அலைய விடணும்? நான் அலைய விடுறேனா? என்னடி இது? ஏய், உன்கிட்ட தாண்டி கேக்குறேன், என்ன இதுன்னு கேட்டேன். இது என்ன? என் டைரி கூட எதுக்கு இப்படி மறைச்சிட்டே நிக்கிறேன்? அலைய விடுறியாடி என்ன? என்னடி இது? என்னது அது? ஏன் உனக்கு படிக்க தெரியாதா? யாரோ என்னமோ எழுதி வச்சிருக்காங்க. என்னமோ எழுதி வச்சிருக்காங்களா? ஏன் உன் டைரியில யார் என்ன எழுதுனாங்கன்னு உனக்கு தெரியாதா? கொஞ்ச நாளா என் டைரி உன்கிட்ட தானே இருக்க. மித்ரா, அடிக்கணன் முடிவோட தானே வந்திருக்க. அடிச்சிரு. இங்க பாரு, பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. எல்லாம் ஒரு அளவுதான். இப்ப நீ இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லல. இது வரைக்கும் நீ பாத்துறாதான், ஏன் நினைச்சு கூட பாக்காதா? இந்த குருக்கு இன்னொரு முகம் இப்படியே இருக்குமான்னு நீ நினைக்கிற அளவுக்கு. இங்க பாரு, நான் பொறுமையா பேசணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இதுக்கு என்னடி அர்த்தம்? என்ன அர்த்தம்னா? முழுங்காதா? என்ன அர்த்தம்னா ஸ்ரீராம ஜெயம் எழுதுன மாதிரி எழுதி வச்சிருக்க. கேட்டா டைரி என் கிட்ட தானே இருந்து. ஏண்டி உன் ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு தெரியாதா? இப்ப என்ன? எனக்கு பிடிச்சிருந்தே எழுதுனேன். பிடிச்சிருந்தே எழுதுனியா? ஆமா, எனக்கு இந்த நேம் பிடிச்சிருக்கு, அதனால இந்த நேம ஒரு பேஜ் ஃபுல்லா எழுதி வச்சேன். இதுல என்ன இருக்க போகுது? எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால எழுதுனேன். இதுக்கு உனக்கு கணக்கு கொடுக்கணுமா? பிடிச்ச பேருங்கிறதுனால எழுதுன அப்படித்தானே? நீ கற்பனை எல்லாம் பண்ணாத. ஒன்னு பிடிச்சதுனால தான் உன் பேரை நான் டைரியில எழுதி வச்சிருக்கேன்னு ஓவரா கற்பனை எல்லாம் பண்ணாத. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. பொண்ணுங்க கிட்ட ஆம்பளைத்தனத்தை காட்டுறவன் ஆம்பளையே கிடையாது. ஆனா எனக்கே கோவத்தை வர வச்சிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதை இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? இதுல என்ன இருக்கு? எனக்கு குருநாத்ங்கிற பேரை பிடிச்சிருந்து எழுதுனேன். அப்போ நீ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே என்ன தெரியும் உனக்கு? நீ ஏன் கற்பனை பண்றேன்னா நான் என்ன பண்ண முடியும்? உலகத்திலே குருநாத்ங்கிற பேரு உனக்கு மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறியா? ஏன் இந்த உலகத்துல வேற யாருக்கும் குருநாத்ன் பேர் இல்லையா? நீ கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கனா? நீ தான் நல்ல டாக்டர் கன்சல்ட் பண்ணணுமே தவிர என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. அதாண்டி, அலைய விடுறியா? சுத்தல விடுறியாடி? நான் எதுக்கு உன்னை சுத்தல விடணும்? இல்ல நான் எதுக்குடா உன்னை அலைய விடணும்? அந்த டிராயிங்க்கு ஒரு காரணம் சொன்னேன். அது எப்படிடி? என் வீட்டுல இருக்க போட்டோ, அங்க இருக்க போட்டோவை இங்க வரைஞ்சிருக்க. கேட்டா ஸ்னோ எடுத்துட்டு வந்தான்னு சொல்றேன். பூவா உன் தலைக்கே வச்சுக்கோ. ஏன் காதுக்கு பூ வைக்கணும்னு நினைக்காத. மவளா, சொல்ல போறியா இல்லையாடி? இப்போ நீ எப்படி கேட்டாலும் என்ன அடிச்சாலும் என்கிட்ட இருந்து ஒரே பதில் தான் வரும். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 1st ஸ்டாண்டர்ட்ல படிச்ச ஒரு குட்டி பையனோட பேர் கூட குருநாத் தான். அவனோட பேர் தான் எழுதி வச்சனே தவிர நீ கற்பனை கோட்டை கட்டாத. இனிஷியல் கூட எஸ் தானா? நீ சொல்ற அந்த பையனோட பேரு குருநாத் சண்முகமூர்த்தியா? அது சொல்லுடி, சொல்லுங்கறேல. இனிஷியல் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. மித்ரா, பயங்கரமா அலைய விடுறான்னு நல்லா தெரியுது. என் பின்னாடி சுத்து நானா சொன்னேன்? என் பின்னாடியே வான்னு
நானா உன்கிட்ட சொன்னேன்? நீ வாயை திறந்து சொல்லலடி, ஆனா நீ அததான் பண்ணிட்டு இருக்க. நான் அதை பண்றேனா? உனக்கு அப்படி தோணுச்சுன்னா என் பின்னாடி வராத. நான் வேணேன்னு சொல்லாத, ஐ லவ் யூன்னு சொல்லாத, என் காதல கூட எதிர்பார்க்காத. அப்படியே விட்டுட்டு கிளம்பு. சாமர்த்தியமா பேசுறதா நினைக்காத. நான் கூட நினைச்சேன்டி, நான் தான் முதல்ல குருவாயூர் கோயில்ல உன்னை பார்த்தேன் அப்படின்னு. ஆனா இப்ப அதுவே சந்தேகமா இருக்கு. உன் பின்னாடி நான் வந்துட்டு இருக்கனா இல்ல உன் பின்னாடி என்ன நீ அலைய வைக்கிறியான்னு தெரியல. என்ன உளர்ற? உளறனா? எடி, நான் உளறனான்னு கேட்டேன். கத்தி பயமுறுத்தாத. நீ கத்துறதுனால நீ பேசுறது சரின்னு இல்ல. நீ தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கானு நான் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு அப்பவே தோணுச்சுடி, உன்னை நான் பார்த்ததுக்கு பிறகு உன் பின்னாடியே உனக்கு தெரியாம சுத்தினேன். அப்புறம் தான் உன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணேன். உன் பின்னாடி ஒரு நாள் 10 பேர் வருவாங்களா? 10 பேர் 10 தடவை வந்து ப்ரப்போஸ் பண்ணாலும் நீ கண்டுக்காம தான் போவ. அப்புறம் தான் உன்னோட ஒரு வருஷ டீலே போடுவ. நீ பாத்தியா? மித்ரா, ஐ அம் நாட் ஃபுல். அப்ப ஃபுல்லா இருந்திருக்கலாம், இப்ப தெளிஞ்சிட்டுடி. முதல்ல நான் உன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் அப்பதான் நீ என்ன பாக்குற. உன் முகத்துல ஒரு கோபம் இல்ல, கொந்தளிப்பு இல்ல, ஏதோ நீ எதிர்பார்த்து நடந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் உன்னோட ஒரு வருஷ டீலே என்கிட்ட வச்ச. நான் தான் சொல்றேன்ல, நீ தேவையில்லாம யோசிச்சு அப்நார்மல் ஆயிட்டு இருக்க. என்ன தெரியுமா, நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி நீயா கற்பனை பண்ணிட்டு இருக்க. பொடி, என் வாயில நல்லா வருது, வார்த்தையை விடக்கூடாதுன்னு இருக்கேன். ஏன் மித்ரா, என்ன ஒரு 5 நிமிஷம் நீ பாத்திருப்பியா? அதுக்கு பிறகு என்ன எங்க பார்த்த? பிஆர் வீட்டுல பார்த்த. அதுவும் இசியோட ஹஸ்பண்டா தான் நீ என்ன பார்த்த. தாத்தா இது ஏன் பேத்தியோட ஹஸ்பண்ட் சொல்லும் போது எப்பவுமே எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காத நீ அன்னைக்கே ஒரு செகண்ட் ஷாக் ஆன. அது அதுல என்ன இருக்கு? நீ ப்ரப்போஸ் பண்ண அடுத்த நாளையில இருந்து நான் சொன்னதை கேட்டு நீ என்ன தொந்தரவு பண்ணவே இல்ல, அதனால ஷாக் ஆனேன். அது எப்படிடி 5 நிமிஷம் என்ன பாத்திருப்பியா அன்னைக்கு? அடுத்த ஒரு வருஷம் தாண்டியும் என் முகம் அப்படியே உனக்கு ஞாபகம் இருந்ததா? ஏன், நான் என்ன மெமரி லாஸ் பேஷண்டா? நல்லா தானே இருக்கேன். போதும் மித்ரா, உன் விளையாட்டை இப்படியே நிறுத்திடு. எனக்கு எரிச்சல் மண்ணாங்கட்டியாதான் வருது. நான் என்னடா பண்ண முடியும்? நீ கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கங்கிறதுக்காக நான் இதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியாது. எனாஃப் மித்ரா, 15 வயசுலயே உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு. ஆனா என்கிட்ட பக்காவா நாடகம் ஆடிட்டு இருக்க. பக்காவா உன்னோட கேம பிளே பண்ற. நான் எதுக்கு கேம் பிளே பண்ணணும்? அப்ப என்ன உன் பின்னாடி நீ அலைய விடல? நீ ஏன் அலையறனா? நான் எதுவும் பண்ண முடியாது. இப்ப கூட உனக்கு பிடிக்கலனா நீ தாராளமா கிளம்பலாம். நீ என் பின்னாடி வரலையே, என் காதல் தான் உனக்கு வேணும்னு நீ சுத்தலையேன்னு ஒரு செகண்ட் கூட கவலைப்பட மாட்டேன். மித்ரா, உன்னை பத்தி என்ன தவிர வேற யாருக்கும் இந்த அளவுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் அதுல கொஞ்சம் கர்வம் கூட இருந்துச்சு. ஆனா சத்தியமா உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல. இதுதான் உண்மை. நான் பார்த்து உன் பின்னாடி சுத்தி உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த வச்சு இதுதான் என் மித்ரான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மையை சொல்லணும்னா உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல. என்ன உள்ளுக்குள்ள சிரிக்கிறியா? நீ நடக்காத விஷயத்த நடந்துட்டு நினைச்சிட்டு இருக்கனா? நான் எதுவும் பண்ண முடியாது. அமைதியா நிக்கிறேன், உள்ளுக்குள்ள சிரிக்கிறியான்னு கேக்குறேன். இதுலயே தெரியலையா நீ ஏதோ கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன்னு? ஆமாண்டி, அப்படித்தான் இருக்கும். என் போட்டோவை நீ வரைஞ்சிருந்த அப்பவே நான் உன்கிட்ட கேட்டேன், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. அப்பவ நீ பதில் சொல்லல. சரி ஓகே, எப்படியாவது தெரிஞ்சிருக்கோன்னு விட்டுட்டேன். ஆனா இப்போ என்னோட பேர அது எப்படி 1ஆம் கிளாஸ் குழந்தைக்கு பேரு ஏன் இன்ஷியலோட வச்சாங்களா? அந்த குழந்தையோட அப்பா பேரு சண்முகமூர்த்தியாவே இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா எஸ்ன்னு வைக்க மாட்டாங்களா? மித்ரா, கொன்றுவேன். எப்படி தெரியுது என்ன பார்த்தா உனக்கு? அழு, நல்லா அழு. எனக்கு இது பத்தாது. என்னைக்காவது நான் உன்கிட்ட தேவையில்லாம வார்த்தை விட்டுருக்கேனா? இந்த மாதிரி என்கிட்ட பேசினா சோகடிச்சிருவேன். எனக்கு தெளிவா புரியுதுடி. இப்ப எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு தோணுது, எனக்கா உன்னை பிடிக்க வைக்கணுங்கிறதுக்காக கூட நீ என் கண்ணுக்கு படுற மாதிரி வந்திருக்கலாம். நீ பிளான் போட்டுதான் என்ன உன் பின்னாடி சுத்தல கூட விட்டுருக்கலாம். அழுறதுக்கு கூட வாய திறந்துடாத, கல்லு மாதிரி இருந்துரு. ஏன்னா மனசுக்குள்ள இதேமா இருக்கு, அங்க கல்லு தானே இருக்கு. அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடி. அந்த குரம பிடிச்ச டைரியில அப்படி என்னத்தை எழுதி கிழிச்சு வச்சிருக்கான்னு தெரியல. என் பேரதான் எழுதி வச்சிருக்கேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு இத்தனை நாள் ஆயிருக்கு. ஒரு ஆம்பளை உன்னோட எல்லா ஃபீலிங்ஸுக்கும் நான் இடம் கொடுத்துருக்கேன். உன்னை நான் நெருங்கி வர்றது கூட உன் மனசுல நான் இருக்கேன்னு தெளிவா தெரிஞ்சதுக்கு பிறகுதான். அதுக்கு முன்னாடி என் சுண்டு வரல் கூட உன் மேல பட்டது கிடையாது. ஆனா நீ ஏன் ஃபீலிங்ஸ் கூட விளையாடிட்டு இருக்க எல்லாம். இங்க பாரு, உனக்கும் எனக்கும் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே என்னமோ இருக்கு. தோ ஃபர்ஸ்ட் என் போட்டோ வரைஞ்சு வச்சிருந்ததை கண்டுபிடிச்சேன். இப்போ என் பேரை எழுதி வச்சிருக்கேன். ஒவ்வொன்னா நான் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோ, அதோட விளைவுகள் ரொம்ப கொடூரமா இருக்கும். உன் வாயால நீயா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, தப்பிச்ச. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. இருக்கா இல்லையானு
நான் ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கிறேன். அலைவா விடுறேன். அலைரண்டி அலைஞ்சுதான் கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்கிறேன். ஆனா ஒண்ணு ஒவ்வொன்னா நான் கண்டுபிடிக்க அவ்வளா கொன்னத்தை ரெடியா வச்சுக்கோ. 5 விரல அப்பப்ப பதியணும்லாம். ஆதி சார், கல்யாணமே ஆனாலும் இந்த சார விட மாட்டேங்கிறாளே. ஆதி, இப்போதைக்கு இவன் உன்னை சார்னு கூப்பிடுறதாண்டா உனக்கு நல்லது. இல்ல நீயே உன் கண்ட்ரோல்ல இழந்தாலும் இழந்துருவ. ஆதி சார், ஆ சொல்லு வித்யா, என்ன? என்ன உங்களுக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்கீங்க? அதுவா, அது வந்து என்ன யோசிச்சேனா, நம்ம காலேஜ்ல இருந்து வந்து இவ்ளோ நேரம் ஆகுதுல, என்னடா இவ்ளோ நேரம் ஆகிய நம்ம பொண்டாட்டிய ரூம்ல காணோமே, அப்படி எங்கதான் போயிட்டான்னு யோசிச்சுட்டே இருந்தனா, அப்பதான் நீ ரூமுக்கு வந்த. ஓ அதுவா, பக்கத்து வீட்டு ஆண்டி இருக்காங்களா, ஆமா. அவங்க அத்தை கூட ரொம்ப க்ளோஸா பேசுவாங்களோ? ஏன்? இல்ல, அந்த ஆண்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவ்வளவு நேரம் அத்தை கூட உட்கார்ந்து பேசிட்டே இருந்தாங்களா, டைம் போனதே தெரியல ஆதி சார். ஓகே ஓகே, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஆதி, இவ சார் மோர்னு கூப்பிடுறது வரைக்கும் தான் உனக்கும் நல்லது. அப்புறம் நீ உன் கண்ட்ரோல இழந்து அவ படிப்பு ஸ்பாயில் ஆக்கி இதெல்லாம் தேவையா? சரி சார், நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். அப்புறம் அத்தை நம்ம 2 பேரையும் சாப்பிட கூப்பிட்டாங்க. நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துரு. அப்புறம் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயம்னா? எனக்கு நேத்திக்கு நடந்துச்சுலாம். நடந்துச்சா? என்ன நடந்துச்சு? நடந்துச்சுல சார், நீங்க கூட எனக்கு சொல்லி கொடுத்தீங்களே, விடிய விடிய சொல்லி கொடுத்தீங்களே. இவ எதை சொல்றா? சார் ஞாபகம் இல்லையா, விடிய விடிய சொல்லி கொடுத்தீங்களே? என்னது? அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரா கிளாஸ் எடுத்தேன்ல. ஒரு மார்க்கமா சிரிக்கிறா. என் வாழ்க்கையில நான் எதை மறந்தாலும் நீங்க நேத்திக்கு எனக்கு அல்ஜிப்ரா கிளாஸ் எடுத்தீங்களா, அதை மட்டும் மறக்கவே மறக்க மாட்டேன் சார். சூப்பர், அப்படிதான் இருக்கணும். நான் கிளாஸ் எடுத்தா அப்படிதான். நான் 2 வருஷத்துக்கு முன்னமே மேத்ஸ் எடுத்திருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்ப ஏதாவது ப்ராப்ளம் போட்டு சால்வ் பண்ண சொன்னா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சால்வ் பண்ணனும், அதே மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ் பண்ணுவாங்க. அதான் என் டேலண்ட். நீ வேணா பாரு, 10 வருஷம் ஆனா கூட நான் நேத்திக்கு சொல்லி கொடுத்த மேத்ஸை நீ மறக்கவே மாட்டேன். ஆமா சார், அது எனக்கு புரிஞ்சுட்டேன். ஆனா எனக்கு இன்னமும் கொஞ்சம் அல்ஜிப்ரா டவுட் இருக்கே. டவுட்டா? ஏன், உன் புருஷன் சப்ஜெக்ட் அது? அதான் சார், உங்க சப்ஜெக்ட்லயே டவுட் வச்சிருந்தா அது மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அது கிளியர் பண்ணிட்டா சரியாகிடும். ஆமாமா, உனக்கு டவுட் இருக்குன்னு தெரிஞ்சதும் எனக்குமே மனசு ஒரு மாதிரி தான் இருக்கு. இனிமே அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணாதான் எனக்கும் நிம்மதியா இருக்க முடியும். அதான் சார், சாப்பிட்டதுக்கு பிறகு நேத்திக்கு மாதிரி இன்னைக்கு உனக்கு கிளாஸ் எடுங்க. குட், சூப்பர். இப்பதான் நீ எனக்கு ஒய்ஃபா நடந்துக்கிறான். நான் கூட பயந்துட்டே இருந்தேன் வித்யா. நல்ல வேளை உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து என் மனசுல இருந்ததை உனக்கு புரிய வச்சேன். உனக்கும் புரிஞ்சுட்டு என்ன புரிஞ்சுக்காம நான் உன்கிட்ட பாசமா இல்ல அப்படி இப்படின்னு எல்லாம் நீ பேச ஆரம்பிச்சிருந்தாலும், இல்ல நாம தான் இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிட்டோமே, என்ன எதுக்கு டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு நீ ஆரம்பிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு உன் மேல ஒரு வெறுப்பே வந்திருக்கும். வெறுப்பா? வெறுப்புனா என்ன சொல்றது, இந்த ஆதித்யாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முடிவெடுத்தா முடிவெடுத்ததுதான். என்ன ஆனாலும் என்ன மாத்திக்க போறது கிடையாது. யோசிச்சு பாரு, இந்த விஷயத்த நீ புரிஞ்சுக்காம நமக்குள்ள எதுவும் நடக்கலையே அப்படி இப்படின்னு நீ ஆரம்பிச்சிருந்தியனா அது வெறுப்புல தானே கொண்டு போய் விட்டுருக்கான். ஆமா சார், கரெக்ட் தான். ஆனா உன்கிட்ட நான் பேசி புரிய வச்சது உனக்கு புரிஞ்சது பத்தியா? எது சார், எது புரிஞ்சதுன்னு சொன்னீங்க? அதான் வித்யா, நமக்குள்ள 2 வருஷம் இதெல்லாம் கிடையாது, ஒரே ரூம்ல இருக்கோம், லவ் பண்றோம், அவ்வளவுதான் சொன்னனே. ஆமாங்க சொன்னீங்க. அது உனக்கு புரிஞ்சதுனால தானே படிக்கணும்னு சொல்றேன். படிப்பு பத்தி சந்தேகம் கேக்குற பத்தியா, அதான் வித்யாங்கிறது. நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சரிங்க, இப்ப வந்துடுறேன். என்னங்க சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், என்னமோ சாப்பிட வராம எப்படியே உட்கார்ந்துருக்கீங்க? ஆதியும் வித்யாவும் வரல இல்லம்மா, ஒன்னா சாப்பிடலான்னு தான் வெயிட் பண்றேன். நேத்துக்கு தான் கல்யாணம் ஆச்சு, வித்யா வர இவ்வளவு நேரமும் என் கூட தான் உட்காந்து கதை விட்டுட்டு இருந்தா. நம்ம சரோஜாக்கா இருக்காங்கல்ல, அவங்க வேற கொஞ்ச நேரம் வந்து இருந்து பேசிட்டு போனாங்க. இப்பதான் ரூமுக்கு போனா, இனிமே அவங்க டைம்ல அவங்க வந்து சாப்பிடட்டும். ஓ அப்படியா? நீங்க சாப்பிட்டுட்டு மாத்திரை எல்லாம் சாப்பிடனாலாம் நேரத்துக்கு தூங்கலைன்னா அது வேற பிரச்சனையா போயிடும். அதுவும் சரிதான் கௌசல்யா, எடுத்துவே நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன். சரிங்க. இந்த அம்மா வாரான், கொஞ்சமா சாப்பிட்டா விட்டு வைக்கிறாங்களா? இவன் எங்க போயிட்டா? ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு தான் ஒரு தடவை உள்ள போனா, சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுபடியும் எங்க போயிட்டா? எங்க? சொல்லுமா. அதானே, பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எதிரில யாராவது நின்னு பேசிட்டே நின்னா கூட உங்க கண்ணு பேப்பர்ல இருந்து திரும்பாதலாம். சொல்லு என்ன? சாப்பிட்டு முடிச்சிட்டு 1/2 மணி நேரமா பேப்பர் படிச்சுட்டே இருக்கீங்க. பிள்ளைலாம் வந்து சாப்பிட்டுட்டு போயாச்சு, என்னமா அந்த பேப்பரை தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க? கௌசி, கொஞ்ச நேரமா உட்காந்து பேப்பர் படிச்சாதான் நிம்மதியான ஒரு உறக்கம் வரும். நான் என்னமா பண்றது, எல்லாம் உங்க அப்பா கிட்ட இருந்து வந்த பழக்கம் தான்.
என்ன கிருஷ்ணா, எங்க அப்பாவை இழுக்கலனா உங்களுக்கு தூக்கமே வராது போல. அந்த காலத்து பொம்பளைங்க எல்லாம் புருஷனோட பேரை கூட அவங்க வாயால சொல்ல மாட்டாங்களாம். ஆனா பாத்தியா, நீ ஏன் அந்த காலத்து ஆளா இருந்தாலும் அப்பப்ப கோவம் வரும்போது கிண்டல் அடிக்கிறதுக்கெல்லாம் என் பேரை சொல்றேன். இப்ப இதெல்லாம் தேவையா? இல்லம்மா சொல்றேன், அந்த காலத்துல புருஷன் பேரையே சொல்ல மாட்டாங்களாம். நீ சண்டை போடுறதுக்கு கிண்டல் அடிக்கிறதுக்கு என் பேரை கிருஷ்ணான்னு சொல்றேன். நமக்கு வந்த மருமகளை பாத்தியா, இது வரைக்கும் புருஷனை இப்படி செல்லமா யார் கூப்பிட்டா நான் பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு செல்ல பேர் வச்சிருக்கான். செல்ல பேர் வச்சிருக்காளாம். ஏன் காதுபட இது வரைக்கும் அவ எதுவும் கூப்பிட்டது இல்லையே? ஒருவேளை மத்த மாமியாருங்க மாதிரி நானும் இருப்பேன்னு நினைச்சிருப்பாளோ என்னமோ. அதனால என் முன்னாடி அவனுக்கு செல்ல பேர் வச்செல்லாம் கூப்பிடலையே. நான் இல்லாத நேரம் ஏதாவது கூப்பிடுறாளா இருக்கும். ஆமாங்க, என்ன செல்ல பேர் வச்சிருக்கா? உனக்கு எதுக்கு கௌஷி அதெல்லாம்? நாளைக்கே மாமியாருக்கும் மருமகளுக்கு சண்டை வரும். எது? அப்ப நீ இந்த செல்ல பேரெல்லாம் தூக்கி போட்டு உடைப்ப. இப்படி எல்லாம் கூப்பிட்டு தானடி என் பிள்ளைய மயக்கிறேன்னு கேப்ப. இப்படிதான் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்னதா பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்கும். ஏங்க ஏங்க ஏங்க, நானும் குடும்பக்கார மாமியார் மாதிரியே பேசுறீங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசதான் அவ அவனுக்கு அப்படி என்ன செல்ல பேர் வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்க. என் முன்னாடி வர எந்த செல்ல பேர் வச்சா அவ கூப்பிட்டது இல்லையா? அப்படி என்ன யாரும் கூப்பிடாத செல்ல பேரை என் பிள்ளைக்கு வச்சிருக்கா? ஆதி சார். ஆதி சார் தான் கூப்பிடுவா. செல்ல பேர் என்னமா வச்சு கூப்பிடுறான்னு சொன்னீங்களே. இதுதான் செல்ல பேரு. இந்த உலகத்திலேயே இப்படி ஒரு செல்ல பேரை நான் எங்கேயும் கேட்டதில்ல. உங்களுக்கு இந்த நக்கல் நயாண்டி எல்லாம் வயசானாலும் குறையாது பாத்தீங்களா? எந்திரிச்சு போய் தூங்குங்க. சரி சரி. ஒரு அக்கறை இருக்கான். படிக்கணும் சொன்னான். ஆனா என்னமா ரூம்குள்ள ஆளை காணோம். இனிமே எப்ப படிக்க போறான்னு பாக்குறேன். வித்யா, ஏ வித்யா. என்ன வித்யா? நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி ரெடி ஆயிட்டு வந்திருக்கேனா? இது என்ன ஒரு மார்க்கமா வந்திருக்கா? சார், சாரி சார். ஆதி மாமா. மாமாவா? டே ஆதி, இவ பேச்சும் ஒரு மார்க்கமா தான் இருக்கு, ட்ரெஸ்ஸும் ஒரு மார்க்கமா தான் இருக்கு. என்னங்க? வழக்கமா ஆதி சார் தானே கூப்பிடுவா. ஆதி மாமா. மாமாவா? ஏன் உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்க? வழக்கமா ஆதி சார் தானே கூப்பிடுவேன். இன்னைக்கு என்ன மாமா போமானலாம்? போமான் இல்லங்க, மாமான்னு கூப்பிட்டேன். இல்ல, நீ ஆதி சார்னு கூப்பிட்டாலே போதும். என்னங்க, புருஷனை எப்படி சார் சார்னு கூப்பிடுறது எனக்கே ஒரு மார்க்கமா இருக்கு. அடியே, நீ மாமான்னு கூப்பிடுறதாண்டி எனக்கு ஒரு மார்க்கமா இருக்க. சரி ஓகே ஆதி மாமா, சொல்லுங்களேன் எப்படி இருக்கேன்? இந்த மாமாலாம் எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. என்ன பண்ணி தொலைக்க? ஹலோ ஆதி மாமா. ஏன் நீ வழக்கமா ஆதி சார் தானே கூப்பிடுவேன், அப்படியே கூப்பிடு, எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. ஹலோ ஹலோ, உங்களை சார் சார்னு கூப்பிடுறதுக்கு இது கிளாஸ் ரூமா இல்ல ஸ்டாஃப் ரூமா? இது ஆதித்யா வித்யாவோட பெட்ரூம், அப்படிதானே? இது நம்ம பெட்ரூம் தானே? இல்ல எனக்கு இங்க உரிமை இல்லைன்னு சொல்லுங்க, நான் உங்க அம்மா கூட போய் தூங்கிக்கிறேன். ஏன் அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. இது நம்ம பெட்ரூம்ங்கிற பட்சத்துல உங்களை ஆதி சார்னு கூப்பிடுறது கம்ஃபர்டபிளாவே இல்ல மாமா. ஆதி இழுக்கிறாடா, கவுந்தராதா. அதனால மாமா, இனிமேல இருந்து நான் உங்களை ஆதி மாமான்னு தான் கூப்பிட போறேன். இந்த மாமா எல்லாம் கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா 2 வருஷத்துக்கு பிறகு கூப்பிட்டிருந்தாள்னா நல்லா இருந்திருக்கும். ஆதி, உன் விரதத்தை கலைக்க பாக்குறா, கேர்ஃபுல்டா. மாமா. என்னம்மா? அது வந்துங்க மாமா, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்டேன்ல மாமா, அத எப்ப மாமா கத்து கொடுக்க போறீங்க? ஆதி, கன்ஃபார்ம்டா இவ சரியே இல்ல. என்னங்க? என்னங்க? எப்பங்க கத்து கொடுக்க போறீங்க? ஏன் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உங்களை பார்த்தா எனக்கு புருஷ மாதிரி தாங்க தெரியுது. மொத என் கேள்விக்கு பதில் சொல்லுடி. இது என்ன அலங்கோலம்? கோலம்? அதுவும் அலங்கோலமா? என்னங்க? நானே ஒண்ணுமே தெரியாம உங்ககிட்ட சந்தேகம் கேட்டு படிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். நீங்க என்னடானா நான் உள்ள வரதுக்கு முன்னமே இது என்ன அலங்கோலம்னு கேட்டீங்கன்னா என் படிப்பு தானங்க அலங்கோலமா போகும். இப்ப படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கியா? ஆமாங்க, நான் படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். உங்களுக்கு வேற மாதிரி ஏதாவது தோணுதா? ஆமா, படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கா. இது என்ன ட்ரெஸ் அலங்கோலமா? நல்லாவே இல்ல. நல்லா இல்லையா? என்ன ஆதி மாமா, இந்த சாரி நல்லா இல்லன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு பிடிக்கல. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்கலையா மாமா? நீ மாமான்னு சொல்றத பிடிக்கல, இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல. ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சல்? எல்லாமே குறைச்சல் தான், எனக்குலாம் பிடிக்கல. நிஜமா பிடிக்கலையா? நீ போய் வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. எல்லா புருஷங்களுக்கும் தான் பொண்டாட்டி சாரி கட்டி இருந்தா தானே ரொம்ப பிடிக்கும்.
நீங்க என்ன மாமா சாரி பிடிக்கலங்கிறீங்க? சரி, இந்த சாரி தானே பிடிக்கல, நான் வேற நல்ல சாரி கட்டிட்டு வரேன். ஏய், சாரி எல்லாம் தேவையில்ல. தேவையில்லையா? ஆமா, நம்ம படிக்க போற பாடத்துக்கு இந்த சாரி எல்லாம் தேவையே இல்ல. சரி ஓகேங்க, அப்ப கழட்டிடுறேன். என்ன இங்க வச்சு கலட்டுறான்? ஏன்? ஐயோ என்னங்க, நான் எம்எஸ்சி வரைக்கும் வந்துட்டேன். எனக்கு நீங்க அல்ஜிப்ரா தானே கத்து கொடுக்க போறீங்க. ஆனா என்னடா இப்ப ஏல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? ஏபிசிடி எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். யார லூசு? என்ன பண்ற? நீங்க தானங்க பிடிக்கலன்னு சொன்னீங்க, அதான். உங்களுக்கு பிடிக்காதது எனக்கு தேவையே இல்ல. அப்புறம் நீங்க தானே நாம படிக்க போறதுக்கு இந்த Dress தேவையில்லைன்னு வர சொன்னீங்க. வேற சுடிதார் ஏதாவது போட்டு வாங்க. சுடிதாரா? எனக்கு சாரி தானங்க பிடிச்சிருக்கு. இப்ப நீங்க எனக்கு கத்து கொடுக்கற பாடம் இந்த சாரி கட்டியிருந்தா மட்டும்தான் என் மண்டையில ஏறான்னு தோணுது. அதனால இருங்க, நான் புக் எடுத்துட்டு வந்துடுறேன், நம்ம பாடத்தை படிக்கலாம். ஆதி, இவ வாயால பேசலையே தவிர ஒரு முடிவா தாண்டா வந்திருக்கா. தயவு செஞ்சு எஸ்கேப் ஆயிரு. என்னங்க என்னங்க, என்னடி? எங்கங்க போறீங்க? எங்கேயோ போறேன்டி. என்ன இப்போ உனக்கு? எனக்கு கிளாஸ் எடுக்கிற டைம்ல எங்க நடுவு பாக்குறீங்க? நீ புக்ல இருக்க டவுட்ட கேட்க வந்த மாதிரி தெரியல. அப்புறம் நீ போய் இந்த Dress சேஞ்ச் பண்ணிட்டு வேற சுடிதார் ஏதாவது போட்டு வா. ஐயோ என்ன ஆதி மாமா, நீங்க இப்ப நீங்க எடுக்க போற சப்ஜெக்ட் டவுட்ட கிளியர் பண்றதுக்கு இந்த Dress ஓகே தான். விட மாட்டா போலயே. ஒரு முடிவா தான் வந்திருக்கா. ஆதி, ஒரு முடிவா தாண்டா வந்திருக்கா. ஹலோ, உட்காருங்க. இதோ வெளியே போயிட்டு வந்துடுறேன் வித்யா. என் டவுட்ட கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போங்களேன். நிஜமாவே சப்ஜெக்ட்ல தான் டவுட்டா? ஆமா ஆதி மாமா, உட்காருங்க. ஆரம்பிக்கலாமா? என்னது? சம்முங்க, சம். ப்ராப்ளம் கிளியர் பண்றதா சொன்னீங்களே, என்ன சந்தேகம்? இந்த ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த ப்ராப்ளம் தான் எனக்கு ப்ராப்ளமாவே இருக்கு. எப்படி சால்வ் பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? டே ஆதி, நீ தாலி கட்டி கூட்டு வந்த உன் பொண்டாட்டி படிக்கணும் தான், படிப்பெல்லாம் முக்கியம்தான். அதுக்கு இவ்ளோ கோடு போட்டு வாழணும்னு ஏதாவது இருக்கா என்ன? இந்த ஹக்கு கிஸ் இதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லையே. இல்ல இல்ல, தப்பு இல்ல. வித்யா, ஒரு ரூட் கிளியர் பாரு. நல்ல வேலை மது அக்கா கிட்ட ஒரு ஒய்ஃப் என்ன ட்ரெஸ் போட்டா ஹஸ்பண்ட்க்கு பிடிக்கும்னு கேட்டோம். என்னங்க என்னங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஓ பொண்டாட்டி தானடா, நீ எதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? அழகா வர இருக்காளே. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவே, விலையுயிரென்றாலும் தருவே, இந்த அழகை கண்டு வியந்து போகிறே, ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறே. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவே, விலையுயிரென்றாலும் தருவே, அந்த அழகை கண்டு வியந்து போகிறேனோ. அது என்னடா பண்ற? நீ இன்னைக்கு ரூம்ல தூங்க, நான் ஹால்ல தூங்கிக்கிறேன். ஹால்ல தூங்க போறீங்களா? ஏன்? அது வந்து நான் தான் நீ ரூம்ல தூங்குன்னு சொல்றேன்ல, நான் ஹால்ல தூங்கிக்கிறேன். கொஞ்சம் இல்லங்க, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. வித்யா, சூப்பரா தாங்க பண்றீங்க, நீங்க தெளிவா தான் இருக்கீங்க. ஐயோ வித்யா, நான் ஏன் ஹால்ல தூங்க போறேன்னு சொன்னேன்னா, கல்யாணம் அவசர அவசரமா நடந்திருக்கலாம். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஆடி மாசம் முடியறது வரைக்கும் நீ ஹால்ல தூங்குன்னு சொன்னாங்க. உங்க அம்மா ஒரு பொண்ணு, அப்படி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. நேத்துக்கு சொல்லாதது இன்னைக்கு சொன்னாங்களா? நேத்தைக்கு கான்பிடண்டா தான் இருந்தேன், இன்னைக்கு தான் அதெல்லாம் கவுத்து போடுற மாதிரி வந்திருக்கே. உங்களை தாங்க. ஆமா, இன்னைக்கு தான் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க ஆதி. தயவு செஞ்சு அத்தையை சொல்லி இதுல அத்தையை அசிங்கப்படுத்தாதுங்க. சாரி, உங்களுக்கு எங்க தூங்கணும்னு தோணுதோ நீங்க அங்க போய் தூங்கிக்கலாம். குட் நைட். வித்யா, ஓவரா பண்றனோ? லவ் பண்ணும்போது கூட இதை விட நெருங்கி பழகணும். அப்பவும் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தா, இப்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோமோ? என்ன சாப்பிடுறீங்க அண்ணே? தோசை இருக்கலாம். இருக்கு. தோசை எடுத்துட்டு வாங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அண்ணே, இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன இவ்ளோ அமைதியா இருக்கா? ஏதாவது ஆழ்ந்த சிந்தனையில இருக்காளோ? என்ன என்ன ஏதோ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க போல. நைட்டு ஃபுல்லா தூங்காம பயங்கர டயர்டா இருக்கு. அம்மாடியோ, என்ன சொன்ன? நைட்டு ஃபுல்லா ஒழுங்கா தூங்காம தூக்கமா வருது. உங்களுக்கு விடிய விடிய காசியோட வேலையை செஞ்சு கொடுத்தா தூக்கமே வராது. ஆனா நல்ல ஆட்டம் போட்டு அடுத்தவங்களை காவலுக்கு உட்கார வச்சுட்டு நீங்க நல்லா தூங்குவீங்க. ஆனாலும் தூக்கமா வராம். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன?
என்ன இழிச்ச வாயின்னு வச்சிருக்கடி அதான். ஆமா, எங்க ஸ்டே பண்ண போறோம்? ஹோட்டல்ல ஏதாவது புக் பண்ணி வச்சிருக்கியா என்ன? அதெல்லாம் பண்ணல. 2 நாள் தங்குறதுக்கு ஒரு இடம் இனிமேதான் தேடணும். இனிமேதான் தேடணுமா? ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டு வந்துட்டு இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? யாரு பொம்பளை பிள்ளை? நான் தான். ஓ, ஒன்னதான் சொன்னியா? சரி சரி. இந்தாங்க அண்ணே. தேங்க்ஸ் பா. செம்ம பசி. ஹலோ, ம் சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிரு. நம்ம போக வேண்டிய இடம் இன்னும் ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். அன்பு சொன்ன வேலை இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டோம்னா 2 நாளையில முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிடலாம். டேய், எங்கயாவது ரூம் புக் பண்ணு. சாரி, நாட் இன்ட்ரெஸ்ட். சாம், அடிச்சு மூஞ்செல்லாம் தேத்துறேன். நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னதும் தப்பாமா? எங்க பாறா, ஒழுங்கு மரியாதை ஏதாவது ஹோட்டல் ஏதாவது நல்லதா பாத்துரு. நைட்டு ஃபுல்லா கார் டிராவல்லாம் எனக்கு பயங்கர கால் வலி. இன்னைக்கு ஃபுல்லா நான் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். எது? விட்டு சாம், இவ ரெஸ்ட் எடுக்கிறது தான் உன் வேலைக்கு நல்லது. உன் பின்னாடியே பந்தான்னு வச்சுக்கோ. 2 நாள் வேலை 2 மாசம் ஆனாலும் முடியாது. ஏன் சஞ்சய், சர்ச்சில் சமபந்திக்கு தேங்காய் வெட்டி தேங்காயை சர்ச்சில் கொடுக்க சொன்னானே, 2 நாளா ஒரே கால் வலி. என்னாலதான் தோப்பு பக்கம் எல்லாம் போக முடியல. நீ ஆளை வச்சு மொத்த தேங்காயை வெட்டினியா? ஏன்னா அதுக்கு பிறகு நானே மறந்துட்டேன். ஐயோ அப்பா, சர்ச்சில் திருவிழாயே முடிஞ்சாச்சு. நீங்க சொன்ன உடனே அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன். சரி சரி, எல்லா வருஷமும் திருவிழாக்கு நம்ம வீட்டுல இருந்து செய்யறத செய்யணும்ல அப்பா. அதெல்லாம் நான் அப்பவே முடிச்சிட்டேன். திருவிழாயே முடிஞ்சாச்சுல. இவர் என்ன மாப்ள? டேய் விக்கிங், என்ன அப்பா கூப்பிட்டுட்டே இருக்காரு, நீ பாட்டுக்கு என்னமா யோசிச்சுட்டே இருக்கா? கூப்பிட்டீங்களா மாமா? ஆமா மாப்ள, என்ன ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, சும்மாதான். சும்மா எதை பத்தி யோசிக்க போறீங்க? எதுவும் இல்லாம எதை பத்தியும் யோசிக்கிற ஆள் நீங்க கிடையாதே மாமா. அது ஒண்ணும் இல்ல, எல்லாம் இசையோட வாழ்க்கையை பத்தி தான். இந்த இடத்துக்கு கார்ல போன 1/2 மணி நேரத்துல போய் சேர்ந்துடலாமா? ஏன் தம்பி, இந்த ஊருக்கா போறீங்க? ஆமாங்க அண்ணே, ஒரு சின்ன வேலை விஷயமா வந்திருக்கேன். முடிச்சிட்டு 2 நாளையில கிளம்ப வேண்டியதுதான். ஏப்பா, பக்கத்துல இருக்க 2 ஊர்லயும் பயங்கர சண்டை போயிட்டு இருக்கேன். 2 ஊர்ல உள்ளவனுங்களாம் மாறி மாறி அடிச்சுக்கிறானுங்க. புரியல. அதாவதுப்பா, நீங்க போக வேண்டிய ஊருக்கு முன்னாடி இருக்க 2 ஊரம் தான் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு ஊர்ல உள்ளவனுங்களே பாதி நாள் போலீஸ் ஸ்டேஷன் தான் அலைஞ்சிட்டு தெரியானுங்க. நீங்க வர வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க, எப்படி இந்த 2 ஊரையும் தாண்டி அந்த ஊருக்கு போறீங்க? என்னண்ணே, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரே வாரத்துல பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்திருக்கு. இந்த ஊர்ல உள்ளவங்க நீங்க தான் கொன்னுட்டீங்கன்னு அடிச்சுக்கிறாங்க. அந்த ஊர்ல உள்ளவனுங்க வேற ஏதாவது பொண்ணுக்கு கனெக்ஷன் இருந்திருக்கும், அதனால உங்க பொண்ணு வேற கல்யாணம் பண்ணி வச்சுதான் இறந்துட்டான். பெரிய பிரச்சனைப்பா. இந்த பஞ்சாயத்துல நீங்க வேற வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க, அதுவும் கூட ஒரு பொண்ணையும் கூட்டு வந்திருக்கீங்க. எப்படி இந்த 2 ஊரையும் தாண்டி நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போறீங்க? நம்மள அவசரப்படுத்திட்டு வேணும் கதை விட்டுட்டு நிக்கிறான். அதெல்லாம் போயிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிப்பா, இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல பொண்ணை வர கூட்டிட்டு வந்திருக்கீங்க, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். ஒன்னும் இல்ல அண்ணே, இது என் ஒய்ஃப் தான். அப்படியா? அப்ப ஒண்ணும் இல்லப்பா. பொண்ணு பிரச்சனை வேறயா? நீங்க வர இந்த ஊரை தாண்டி அந்த ஊருக்கு போய், அந்த ஊரை தாண்டி நீங்க போக வேண்டிய ஊருக்கு போய், அதுக்குள்ள எவன்கிட்டயாவது மாட்டினா பெரிய பிரச்சனையா போயிடும். ஒய்ஃப்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, கூட பொண்ணு இருக்கத பார்த்ததுனாலதான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஒய்ஃப் தான் அண்ணே, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா சரி. ஏங், டைம் ஆச்சு, வா போலாம். ஏண்டா ஃப்ராட் பொறுக்கி, எவ்வளவு கேட்டு உன் பொண்டாட்டின்னு சொன்ன? விஷயம் நான் தெரியாம லபலபான்னு பேசாம வா. இங்க பாரு, இங்க இருந்து போறது வரைக்கும் நீ யாருன்னு கேட்டா என் ஒய்ஃப்னு தான் சொல்ல போறேன். லபலபான்னு கத்தி பிரச்சனையில ஏதாவது போய் மாட்டிடாத. டேய், நான் எதுக்குடா உன் பொண்டாட்டி மாதிரி நடிக்கணும்? இங்க பாருடி, நான் ஒரு விஷயத்த பண்றேன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். பேசாம வாயை மூட்டி என் கூட வர வெளியே பாரு. ஏன் விக்கி, சாம் இசைய கூட்டு போனதுல உனக்கு விருப்பமே இல்ல போல. என்ன சஞ்சய் இப்படி பேசுறான்? அவ வாழ்க்கைய நினைச்சுதான் பயந்துட்டு இருக்கனே தவிர அவன் அவளை கூட்டு போனதுக்காக எல்லாம் வருத்தப்படல. அவன் வேண்டான்னு சொன்னான், அப்புறம் அவ வேண்டான்னு சொல்றான். 2 பேருக்கு மாறி மாறி பிடிக்கவே இல்ல. 2 பேரும் பிடி கொடுக்காம இருக்காங்க. உங்களுக்கே தெரியும்ல மாமா, இசை சாம்க்கு தான் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டது நான் தான். ஏன்னா இசைக்கு சாம விட நல்ல மாப்பிள்ளையா நானா அனுபவம் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். அப்படி ஒரு நல்ல பிள்ளைதான் சாம். வித்யாவையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. ஆளாளுக்கு கேட்டுட்டே இருக்காங்க மாமா. இப்போ என்ன, உங்க பொண்ணை வச்சுட்டு தம்பி பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கீங்க. வீட்டுல ஏதாவது பிரச்சனையானு என்கிட்டயும் கேக்குறாங்க, தமிழ் கிட்டையும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் ஒரே யோசனையா இருக்கு மாமா. விக்கி, நீ சாம பத்தி யோசிக்கிறியே தவிர அன்பை பத்தி புரிஞ்சுக்கல. அவன் ஃப்ரெண்ட பத்தி அவனுக்கு தெரியும், அதனாலதான் அவன் கூட மதுரைக்கு இசையை அனுப்பி வச்சிருக்கான். அவன் மனசுல இசை தான் இருக்கா என்னமோ. எனக்கும் அதே தான் மாப்பிள்ள தோண்டிட்டே இருக்கு. குரு கூட தான் இவளுக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். அப்ப கூட இவனால மறக்க முடியாம வேற கல்யாணம் பண்ணல. நம்ம கையை விட்டு போகுதுன்னு தெரியும் போதுதான் அதோட வலி அதிகமா இருக்கும். இது இனிமே நம்ம கையை விட்டு போகாதுன்னு ஒரு நினைப்பு வரும்போது அலட்சியம் அதிகமா இருக்கும். அதான் சாம்க்கு இப்போ இருக்கு. சீக்கிரமா அவன் புரிஞ்சுப்பான். நீங்க இத பத்தி எல்லாம் கவலைப்படாதுங்க. பாக்கலாம் மாமா. துரை வர இசைக்கு சாம பிடிக்கலன்னா ஷெரினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பேசிட்டு இருக்கான். ஓசை, எங்க அப்பா அழகா எனக்கு இசைன் பேர் வச்சிருக்காருல, அப்புறம் என்ன? இசையா இருக்கட்டும் ஓசையா இருக்கட்டும்,
நான் சொல்றத முத கேளு. எந்திரிச்சு பின்னாடி சீட்ல போய் உட்காரு. நான் ஏன்டா பின்னாடி சீட்ல போய் உட்காரனா? சொல்றத கேளுடி. என் கூட வந்திருக்கனா நான் சொல்றதான் நீ கேட்கணும். இப்ப போறியா இல்லனா இறக்கி விட்டு என் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். போய் தொலைறேன். இங்க பாரு, அன்பு சொன்ன இடத்துக்கு எனக்கு கரெக்டா வழி தெரியல. இவங்க வேற அங்க இங்கேயுமா அடைச்சு வேற வச்சிருக்கானுங்க. நான் உள்ள வரது வரைக்கும் நீ கார்ல இருந்து வெளியே வரக்கூடாது. சரி. இங்க பாரு இசை, எல்லா விஷயத்திலயும் விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்காத இதுல. அப்புறம் எனக்கு பயங்கரமா கோவம் வரும். இது வரைக்கும் விளையாடினது நீ கிறுக்குத்தனமா பண்ணதெல்லாம் ஓகே. சரி, வரமாட்டேன் போ நீ. முத எந்திரிச்சு பின்னாடி போ. என்ன இப்படி அடிச்சுக்கிறானுங்க? ஒன்னும் புரியலப்பா. நேத்துக்கு சும்மா நடந்து போன ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கையை பிடிச்சி இழுத்துருக்கானுங்க. எங்க ஊர் பொண்ணை மட்டும் கொலை பண்ணிட்டீங்களே, இப்ப உங்க ஊர் பொண்ணுக்கும் அதே நிலைமைன்னு மாறி மாறி அடிச்சுக்கிறானுங்க. அண்ணே, யார்ப்பா நீ? அண்ணே ஊருக்கு புதுசு. பக்கத்து ஊருக்கு போனோம். எந்த பக்கம் போனாலும் எல்லா வழியும் அடைச்சு வச்சிருக்காங்க. 2 ஊரை மாறி மாறி அடிச்சுக்கிறானுங்க. பொம்பளை பிள்ளைங்களால வெளியே நடக்க முடியல. நீ ஆம்பளை பையங்கிறதுனால இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கன்னு நினைக்கிறேன். இப்படியே போய் ரைட் எடுத்தேன்னு வச்சுக்கோ, ஒரு சின்ன ரோடு வரும். அந்த வழியா போ, கொஞ்சம் சுத்தல் தான், ஆனா போயிடலாம். இவன் சொல்லிட்டாங்கிறதுக்காக பின்னாடி சீட்ல வந்து உட்கார்ந்துருக்கதே தப்பு. இந்த ஊர் வேற செம்மையா இருக்கே பாக்குறதுக்கு. அட்லீஸ்ட் போய் 2 போட்டோஸ் ஆதி எடுத்துட்டு வருவான். இவன் சொன்னா கார்ல இருந்து இறங்காம நாம அப்படியே உட்கார்ந்துருக்கணுமா? ரொம்ப தேங்க்ஸ் நே. சரிப்பா. இன்னைக்கு பேச்சுவார்த்தையிலாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டுறானுங்களான்னு தெரியல. ஏன் ஃப்ரண்ட்ல வரியா? ஏண்டி ஒன்னதான் ஃப்ரண்ட்ல வரியான்னு கேட்டேன். இசை, அவனுங்க ஊர் பொண்ணுங்க அவனுங்களுக்கு தங்கச்சி மாதிரினா, எங்க ஊர் பொண்ணுங்களா எங்களுக்கு தங்கச்சி மாதிரி தான். இவளை கொலை பண்ணி அவனுங்களுக்கு பார்சலா அனுப்பி வச்சாதான் நம்ம ஊர் பொண்ணுங்களே நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம்னு புரியும். இல்ல, நான் கன்னியாகுமரியில இருந்து வரேன். உனக்கு ஏன் கையாலதான் இன்னைக்கு சாபம்.